திமுக அரசு சொன்னதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் ஒரு 690 crores கடன். ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபியில ரெவென்யூ ஷேர் 6% தான் இருக்கு. 6லேருந்து 8% ஆக்கிறதாக பேசுறாங்க. அது பண்ணாங்கன்னா நியர்லி இது மாதிரி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. 10 வருஷத்துல ஸ்டேட்டோட ஜிடிபிய டபுள் பண்ணாங்கன்னா மக்களோட சம்பளம் இவர் சொல்லி இருக்கிற 10 வருஷம் விஷன் டாக்குமெண்ட் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணா. தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இது எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார ஆய்வாளர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில முதல் பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கறீங்க? இதுல சில ஸ்கீம்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன ஸ்கீம்ஸுக்கு அவர் டைம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த 2 கோல்டு ஸ்கீம் அவர் சொன்னதை டெஃபினட்டா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. ஒன்று புது குழந்தைங்க பிறக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கும் அந்த 2 கோல்டு ஸ்கீம் அவர் டெஃபினட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி டெல்லியில நவோதயா ஸ்கூல் மாதிரி தமிழ்நாட்டில் 127 கோடி 125 கோடியில் முதல் 2-3 ஸ்கூல் டெஃபினட்டாக ஆரம்பிச்சிருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி ரொம்ப நாள் இந்த ஜவுளித்துறைக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது. ட்ரைனிங் மெத்தட்ஸ் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும்னு. அது திருப்பூரில் சேர்ந்து ஒரு குளோபல் இன்ஸ்டிடியூட் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ பர்டிகுலராக வேறு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வேற சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற என்ஆர்ஐ தமிழ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 10 வெற்றி விஷன் டாக்குமெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. 10 பில்லரை வச்சு தமிழ்நாட்டை எப்படி ஒரு 1.5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா அடுத்த 10 வருஷத்துல மாற்ற போறோங்கிறதுக்கு ஒரு தெளிவா ஒரு பிளான் சொல்லி இருக்கிறாரு. லாஜிஸ்டிக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி இருக்கிறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பட்ஜெட்லயும் வராம ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஏஐ செமிகண்டக்டர் ஹார்ட்வேர் இதுக்கு ஒரு தனி சிட்டியே டெவலப் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெறும் 5 கோடி ரூபா தான் இப்போ கொடுத்துருக்கிறாரு. பட் அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மெட்ரோவை ஒரு சைடில் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இழுக்கிறதுக்கு அவர் சுங்காச்சத்திரம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வழி பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து இப்போ புதுசாக போட்டிருக்கிற பஸ் ஸ்டாண்டு கிளம்பாக்கம் வரைக்கும் இழுக்கிறதுக்கு ஒரு புது ப்ரப்போசல் சப்மிட் பண்ணி ரெடியாக இருக்குங்கிறாரு. அப்ரூவல் வாங்கிடுவேங்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா ரெவென்யூவோட சர்க்கார் குரோ ஆன மாதிரி ரெவென்யூ குரோத் ஆல அப்படிங்கிறாரு. வருவாய் ஏறலங்கிறாரு. அவர் மெயினா சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் நீங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல வர வேண்டிய வருவாய் வரல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா முன்னாடியே ஒயிட் பேப்பர்ல கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த பத்திரப்பதிவுலேருந்து வர வேண்டியதுலயும் வரல அப்படிங்கறத சொல்றாரு. இது அதே மாதிரி இந்த மண்ணு மாஃபியா இந்த கல்லு எடுக்கிற மாஃபியா கிரானைட் எடுக்கிற மாஃபியா புரோக்கருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவரு. அதுல மூலமா ரெவென்யூ லாஸ் இருக்குங்கிறாரு. அதுக்காக இந்த மான்டெக் சிங் அஹ்வாலியான்னு முன்னாடி இருந்த பெரிய எக்கனாமிஸ்ட் தலைமையில மன்மோகன் சிங்கோட இருந்தவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு. அந்த கமிட்டி மூலமா எப்படி வருவாயை ஈட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. அதே மாதிரி வேண்டாத எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு. இந்த ப்ரொஜெக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா திமுக அரசு சொன்னதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் ஒரு 690 crores கடன் கம்மியா வாங்க போறதா சொல்லியிருக்கிறாரு. தட் இஸ் கடன் 700 கோடி கம்மியா வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும்
பணத்தை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. அந்த 75,000க்கு மேலே வாங்கியிருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டுமே இது மாதிரி பல இல்ல, ஆனா ஸ்கீம்கள் இருக்கு. முழுமையான பயிர்க்கடன் So, இந்த தள்ளுபடிங்கிற ஸ்கீம்கள் எதிர்பார்ப்பு வந்து என்ன விவசாயிகள் கேட்டா தொடர்ந்து மாதிரி முன்வைக்கிறாங்க. அது வைக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் வந்து சிறு தொழில் பண்ற சிறு விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் முழு தள்ளுபடிங்கிறது பெருசு. அவரே சொல்லின மாதிரி அவர் எதிர்பார்த்த வருவாய் இங்க இல்லாதனால அவரால் ஸ்கீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியுங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப இந்த அது மாதிரி வருவாய் இதுல வந்து பற்றாக்குறையை சரி அவர் எலெக்ஷன் செய்யறதுக்கு ஸ்பேரிங் இன் செரமனிலே சொல்லிட்டார்ல. ம். இல்ல, அதுதான் அந்த வருவாய் பற்றாக்குறையை சரி செய்யறதுக்காக தாவேக்க முன்வைத்திருக்கக்கூடிய இலக்கு. வருவாய் பற்றாக்குறையை சரி பண்றதுக்கு தான் ஒரு கமிட்டி போட்டிருக்காருமா. அந்த இலக்கு அப்படிங்கறது வளர்ச்சியை அவங்க என்ன எட்டக்கூடிய வகையில் இருக்குமா? சொல்றாங்கன்னா பட் 6% ஏத்த போறாங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேட்டோட ஜிடிபியில வந்து ரெவென்யூ ஷேர் வந்து 6% தான் இருக்கு. 6% ஆக்கிறதாக பேசுறாங்க. அது பண்ணாங்கன்னா நியர்லி ஒரு 60,000-70,000 கோடி வருவாய் ஒரு பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டா வரும். இன்னொரு விஷயம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவல் வாங்குறத ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்துக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப பெரிய ஹை ரைஸ்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பர்மிஷனும் வாங்கணுங்கிறத வந்து அவர் திரும்பி சிஎம்டிஏக்கே கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அது மாதிரி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்ல வந்து ஈஸியா கிளியரன்ஸ் கொடுப்போம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு. பல இண்டஸ்ட்ரிகள் வந்து இதுக்கு போனதுக்கு ஆந்திரா போனதை தடுத்து நிறுத்ததுக்கு தமிழ்நாடு இன்னும் அக்ரெசிவ் ஆகுங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சிட்கோக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் தொழில் முதலீடை இன்னும் ஈர்க்கறதுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்ல வரீங்க? டெஃபினட்டா தொழில் வீடு இழுக்க போகுது. அதே மாதிரி இந்த ஐடி செக்டர்ல வந்து இன்னும் எப்படி 20 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க நம்ம ஊர் ஐடி செக்டர்ல. 2.5 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது. அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்த்து அதுக்கும் நாங்கள் தற்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சைக்கிள் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க 11th 12th. அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்காக கொடுத்து ஹெல்மெட்டு வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்து பசங்களை ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வரலாறு காணாத அளவுக்கு நியர்லி 1000 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி நல்ல தரமுள்ள ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எய்டு பண்றதுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்ல இடம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு யூத்துக்கு இவ்வளவு தூரம் ஒலிம்பிக் சைஸ் ஸ்டேடியம்லாம் பண்ணுவேங்கிறாரு. இது மாதிரி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அதெல்லாம் அவர் புதுசா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூத் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு புது விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இளைஞர் நலன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, கூடுதல் நிதி இருக்கு. ஆனா பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல குறைந்த அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்படுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற எஃபிஷியன்சிங்கிறதுல கொண்டு வரதுல வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து குறைச்சிருப்பாங்க. எஃபிஷியன்சியை கூட நீங்க பார்க்கலாம் இல்லையா? தட் இஸ் முன்ன மாதிரி இல்லாத அளவுக்கு லீக்கேஜஸ் இருந்ததை லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த 2000 கோடிங்கிறத மேட்ச் பண்றதுங்கிறது நாட்டை கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த கேள்வி மட்டும் சார், நிதியமைச்சர் பேசும்போது பொருளாதார நிதி நிலைமை நிலையா இல்ல, அதனால 2 ஆண்டுகள் வந்து காலம் தேவைப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. மாநிலத்தோட மொத்த கடனை வந்து வாங்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கறதுமே அடுத்த 10 ஆண்டுகளுக்கு குறைய வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து நிறைய கடன் முன்னாடி வாங்கிட்டோம். அண்ட் நம்மளோட ரெவென்யூ ஜிடிபி ஏறினாலும் ரெவென்யூ சைஸ் ஆஃப் ஜிடிபி வந்து 6% தான் இருந்தது. நீங்க நார்மலா நம்ம மாதிரி ஒரு எக்கானமியில ஜிடிபியோட 8% நம்மளுக்கு வருவாயா வந்திருக்கணும். அந்த வருவாய் லீக்கேஜஸ் இருந்தது. வருவாய்ங்கிறது வெறும் டாக்ஸ் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்கு. இப்போ மைனிங் ரைட்ஸ்ல நீங்க டாக்ஸை வந்து எவ்வளோத்துக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, எவ்வளோ தோண்டினாங்கன்னு பார்க்கணும். ப்ளூ மெட்டலுக்கு, மைனிங் சாண்டுக்கு, கிரானைட்டுக்கு அரசுக்கு ஒரு வர வேண்டிய பணம் வந்துதான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டாஸ்மாக்ல கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய ரெவென்யூ சேரல, அது வேற எங்கேயோ போயிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து காரணம் வந்து ஸ்டேட்டோட லெவலுக்கு வந்து
ரெவென்யூ நம்ம கலெக்ட் பண்ணலங்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நம்மளது ஒரு கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி, அதுக்கு ஜிஎஸ்டி மற்ற ஸ்டேட்டில் கலெக்ட் ஆன அளவில் ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகலைங்கிறாரு. அந்த இடத்துலயே ஜிஎஸ்டி லீக்கேஜ் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ பர்ஸில் சரி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 2% எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வருங்கிறத அவர் சொல்கிறாரு. மத்திய அரசுட்டேந்து நிதி பெறதுல சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அரசும் முன்வைக்கிறது. அப்படி இருக்கும்போது மாநில அரசு வருவாயை பெருக்கிறதுக்காக சொல்லப்படுற அந்த SOTR அப்படிங்கிறது போதுமானதா இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இது ஏறதானே செய்யுது. ஏன்னா ரெவென்யூ ஏறித்துனா ஆட்டோமேட்டிக்காக லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணாங்க. டாஸ்மாக்ல இப்போ 800 கடையை மூடி 717 கடையை மூடி இருக்காங்க. ஆனாலும் அவங்க ரெவென்யூ லீக்கேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே ரெவென்யூ லீக்கேஜ் சரி பண்ணுவோங்கிறாங்க. சிஎம்டிஏ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுக்கறதுல இருக்கிற லீக்கேஜஸை குறைச்சிருக்காங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் பர்மிஷன் வாங்குற இடத்துல இருக்கிற லீக்கேஜஸை குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக தானே பார்க்கணும். ரைட். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ இந்த பட்ஜெட் ஒரு நடுத்தர குடும்பத்தோட பட்ஜெட்லையோ இல்லை பணவீக்க கட்டுப்பாடுலையோ சேமிப்புலையோ ஏதாவது தாக்கத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? இது பாருங்க, பண கட்டுப்பாடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இன்ஃபிளேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாயிண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ ரிசர்வ் பேங்கோட ஆக்ஷன்ஸை வச்சு தான் நீங்கள் விலைவாசியை குறைக்க முடியும். எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சில பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விலைவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அது ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்க தான் ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கிளியரா அவங்க ஸ்டேட்டுக்கு ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறாங்க. நியர்லி இப்போ 0.75 to 0.8 ட்ரில்லியன்ல இருக்கிறத 10 வருஷத்துல ஸ்டேட்டோட ஜிடிபியை டபுள் பண்ணாங்கன்னா மக்களோட சம்பளம் ஏறும், மக்களோட ஸ்கில்ஸ் ஏறும், சம்பளம் ஏறும், மக்களோட வாழ்வாதாரம் ஏறும். அது ஒரே நாளில் ஏறுமோ ஏறாதோ. இவர் சொல்லியிருக்கிற 10 வருஷம் விஷன் டாக்குமெண்ட்டை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஏறும். நன்றி திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.